மதன் பாபுக்கு இந்த இசை ஆர்வம் அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய அம்மா பேர் வந்து பொன்னம்மா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டவங்க. பல பேருக்கு வந்து கர்நாடிக் மியூசிக் சொல்லிக் குடுக்குற ஒரு டீச்சரா இருந்திருக்காங்க. ஸோ, அவங்க அம்மாவுடைய அரவணைப்பிலேயே பார்த்தீங்கன்னா, மதன் பாபு தொடர்ந்து டிராவல் ஆயிட்டே இருந்ததுனால, அந்த இசை ஆர்வம் பார்த்தீங்கன்னா, மதன் பாபுக்கும் வந்துருச்சு. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இசையமைப்பாளர் ஆக முடியல அப்படிங்கிறதுக்காண்டி இசைத்துறைய நம்ம உட்ற முடியாதுன்னு சொல்லிட்டு, மதன் பாபு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது இசை கச்சேரி ஒண்ணு ஆரம்பிச்சு, அதுல வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்காரு. அப்படி ஒரு கச்சேரியில தான் பார்த்தீங்கன்னா, மதன் பாபுவோட ஒய்ஃப் அவங்க பேர் வந்து சுஷீலா. அவங்களும் மதன் பாபுவும் சேர்ந்து பாடுறாங்க பல கச்சேரிகள்ல. ஸோ அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, மதன் பாபுக்கும் அவங்களுடைய மனைவியா இருக்காங்கல்ல, இன்னைக்கு அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு காதல் வருது. அந்த காதல் மலர்ந்து தான் பார்த்தீங்கன்னா 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. 2 பேரும் திருமணம் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மதன் பாபுக்கு வந்து ஒரு மகள். அவங்க பேர் வந்து ஜனனி. ஒரு மகன் அவரு ஒருத்தர் வருஷத்தின் ஒரு மகன் இருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இசை ஆர்வம் உள்ளவங்களா இருக்காங்க.